Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே பால் வச்சு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா நெய் தாங்க யூஸ் பண்ண போறோம். நெய் வச்சு லட்டு பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இந்த பேனில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. இந்த ரவையை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ரவையை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா ரவையோட கலர் வந்து மாறி போயிருங்க. ஸோ ரவையோட கலர் மாறாத மாதிரி ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது, அதே டைமில் ரவையோட கலரும் மாறக்கூடாது, வறுபட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்துக்கலாங்க. சக்கரை எடுத்த பின்னாடி இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய் சேர்த்து இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்தா லட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுவும் இருக்கட்டும். அடுத்து நம்ம லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவையை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வாங்கியிருக்க இந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்குங்க. நான் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கினேன். லட்டுக்காகன்னு வாங்கின ரவை நல்லா பவுடராக இருக்குது. நீங்கள் வாங்குகிற ரவை வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ரவையை ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட் மாதிரி வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாயில் வச்சதும் சாப்பிடும்போது கரையிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்த சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இதில் சேர்த்த பின்னாடி அடுத்து நம்ம நெய் வந்து சூடு பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து தேவைப்படும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம உருக்கிக்கலாம். ஒருவேளை பத்தலாம் அப்படின்னா மறுபடியும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம இதை உருக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெய் உருகிற டைமில் நம்ம இதிலேயே பார்த்தீங்கன்னா முந்திரியையும் கிஸ்மிஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யவே பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வறுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கிஸ்மிஸும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுக்காக 2 டைம் நெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த நெய்யவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்தாச்சு. ஸோ அடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து சர்க்கரையும் ரவையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அடுத்து இதில் நம்ம வறுத்து எடுத்த கிஸ்மிஸ் முந்திரி 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி அடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே டைமில் நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இறுகி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நெய் சேர்த்தாலும் பத்தாது. ஸோ அதனால் மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து அதையும் லட்டு பிடிங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்யும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகவும் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு அதை அப்படியே லட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அடுத்து நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெய் கொஞ்சம் சேர்த்து அடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்டோட வந்து நெய்யோட சூட்டோட நம்ம லட்டு பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லட்டு நல்லா இறுக்கும். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதே பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட வாயில் வச்சது கரையிற மாதிரி சூப்பரான ரவா லட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.